வணக்கம் மக்களே. தேர்தல் நெருங்க விறகடுப்புல சூடு ஏத்தின தோசைக்கல்லு கணக்கா சும்மா தகதகன தகிக்குது தேர்தல் களம். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு சொல்லுவாங்க. அது போல ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒவ்வொரு தலைவரும் பேசும்போது புது புது சர்ச்சைகளும் புது புது கருத்துகளும் புற்றீசல் மாதிரி பிறந்த வண்ணமா இருக்குது. அப்படிதான் காரைக்குடி பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிற திரு கார்த்திக் சிதம்பரம் ஐயா அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அட ஆமாங்க, வெளியூர்ல இருந்து வர வேட்பாளர்களை நாங்க ஆதரிப்போம், சாப்பாடு போடுவோம், பரிமாறுவோம், கவனிச்சுப்போம், விருந்தோம்பல் செய்வோம், மறுபடியும் ஊருக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருவோம். ஆனா ஓட்டு உள்ளூர் வேட்பாளர்களுக்கு தான் போடுவோம். வெளியூர் வேட்பாளர்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட மாட்டேங்க. எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. உள்ளூர் வேட்பாளர் நம்ம ஊரை பத்தி நல்லது கிட்டது 4 விஷயம் தெரிஞ்சவரு, நல்ல முதலமைச்சர், சிறப்பான ஆட்சி, இதையெல்லாம் முன் வச்சு தாங்க நாங்க ஓட்டு கேட்கிறோம். எங்களுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட வெற்றி அப்படின்னு பேசினவரு டிவிகேவை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, ஐயா டிவிகே ஒரு அன்டெஸ்டட் ரசிகர் மன்றம். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான சோதனைக்கு உட்படுத்தப்படாத ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு ரசிகர் மன்றமா தான் இருக்கு. அதனால தேர்தல் முடியட்டும், வாக்கு எண்ணிக்கை முடியட்டும். ஒரு நடிகரால எப்படிங்க திடீர்னு வந்து நாட்டை ஆள முடியும்? வீட்டை விட்டே வெளியே வராதவங்க கோட்டைக்கா போக போறாங்க? அவங்களால ஒரு ஃபைலை பார்க்க முடியுமா? அதை படிச்சு உள்வாங்கிக்க முடியுமா? அதிகாரிகளை சந்திக்க முடியுமா? மக்கள் பிரச்சனையை பேச முடியுமா? அனுபவம் இருக்கா? இப்படி அடுக்கடுக்கா அடுக்குனவரு கடைசியில இந்த எலெக்ஷனோட டிவிக்கு என்ற கட்சியே இருக்காதுன்னு ஒரே போடா போட்டு போயிட்டாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.